வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை நர்சரியிலேருந்து ஒரு பதிவு நம்ம இப்போ போடுறோம். இந்த பதிவு ஏன் அப்படின்னா, விவசாய நோக்கத்தோடு போடக்கூடிய ஒரு பதிவு இது. விவசாயம் நம்ம ஊரில் மழை ரொம்ப கம்மி, மழையே இல்லை, சுத்தமாக மழை கிடையாது. கிரவுண்ட் வாட்டர் லெவல் குறைஞ்சிருச்சு. மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் நமக்கு மழை பெய்யலை, எதுக்கு நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல்லாம் கம்மியாயிருச்சு, ஏன் தண்ணி தட்டுப்பாடு வருது அப்படின்னா, நம்ம தான் அதை சரி பண்ணணும். நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்கிறோம்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட எந்திரிச்சு ஓடுறோம். சரியா? நம்ம செய்ய வேண்டிய செயலை சரியாக செய்தால் அது மழை பெய்யும், நம்மளுக்கு தண்ணி பற்றாக்குறை வராது. நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்மளுடைய கவர்மெண்ட்டை என்ன செய்ய மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். நம்ம எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு தனி மனிதனிடத்துலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை. மரம் வளர்க்க மாட்டேன்றோம், மழை பெய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். மரம் வளர்க்க மாட்டோமா? மரம் வளர்க்க மாட்டோம், ஆனால் மழை பெய்யணும். எப்படி பெய்யும்? எல்லாரும் மரம் வளர்க்குறதுக்கு உண்டான என்ன செய்யணும், விழிப்புணர்வை கொண்டுகிட்டு வரணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி மனிதன் நினச்சா, இத்தனை கோடி மக்கள் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். தனி மனிதன் நினச்சி 10 மரம் வச்சா என்னத்துக்கு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? எத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், எத்தனை கோடி மரம் வரும், எப்படி மேகம் தானாக தண்ணியை கொடுக்கும்? 100% கொடுக்கும். சரியா? நம்ம என்ன செஞ்சோம், வளத்தை என்ன செய்கிறோம், அழிச்சிட்டு மழை பெய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி நடக்காது. நம்பர் 1 இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது இப்போ நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் அதில் ஒரு சின்ன நர்சரி ஒன்று வச்சுருக்கிறோம். நம்ம அந்த நர்சரியில் பார்த்திங்கன்னா நிறையா செடிகள் வச்சுருக்கிறோம். இந்த செடியை பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா தண்ணி இல்லை. இதுக்கிடையில் இப்போ நம்ம நர்சரி வச்சுருக்கிறோம். நர்சரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் தாய்மரம், லட்சக்கணக்கான தாய்மரம் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான தாய்மரத்தை வளர்த்து தான் என்ன செய்கிறோம், நம்ம செடிகளை சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, விவசாயிகள் ஏமாந்துடக்கூடாது. விவசாயிகள் என்ன செய்யுங்கன்னா, கண்டிப்பாக போய் அந்த தாய்மரத்தை போய் பாருங்கள், காமிக்க சொல்லுங்கள். நர்சரி யாரெல்லாம் வச்சுருக்காங்களே, இப்போ தாய்மரத்தை காமிப்பா, இதனுடைய பழம் எங்கே இருக்குன்னு காமிப்பா அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக கேட்கணும். கேட்டால் தான் தெரியும். இப்போ நம்ம உண்மையிலையுமே ஒரு நர்சரியில் இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோமே, சரியாக வாங்குகிறோமா தப்பாக வாங்குகிறோமா, அதுவும் கண்டிப்பாக தெரியணும். சரிதானா? ஸோ அதை முதல்ல போய் பாருங்கள். நர்சரியில் போய் எங்கேயாவது செடி வாங்குறீங்கன்னா, தாய்மரம் எங்கே இருக்குது, மதர் பிளான்ட் வச்சுருக்காங்களா, அந்த மதர் பிளான்ட்லேருந்து அந்த பழத்தை பாருங்கள், அந்த செடியினுடைய தன்மையை பாருங்கள், அந்த மரத்தை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க, செடியை வாங்குங்க. அதே மாதிரி மூணாவது என்னென்னா, நம்ம ஊரில் இன்றைக்கி நிறையா இருக்கிறது ஹோட்டல்ஸ். நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. கம்மியான ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது. முக்கு தடிக்கு விழுந்து அனுப்பிச்சது ஹோட்டல்ஸ். அப்போ நம்ம சமையல் பண்ணுறதை என்ன செஞ்சிட்டோம், மறந்துட்டோம். வீட்டில் சமையல் பண்ணுறதை என்ன செஞ்சிட்டோம், மறந்துட்டோம். ஏன் வீட்டில் சமையல் பண்ணுறதை மறந்துட்டோம் சொல்லுங்கள். இப்போ வீட்டில் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, இப்போ நான் உண்மையிலுமே சொல்கிறேன், நீங்கள் போய் ஒரு பிளேட்டை ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து நீங்கள் சாப்பிட்றோம், சரியான சாப்பாடு சாப்பிட்றோமா அப்படின்றத முதல்ல யோசிங்க. ரெண்டாவது, வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம், நம்ம உற்பத்தி பண்ண சாப்பாடாக இருக்கா அப்படின்னு யோசிங்க. இது ஒரு யோசனை தான். ஏன்னா இன்றைக்கி விவசாய நிலமும் மலட்டு தன்மை ஆயிடுச்சு, விஷ மருந்து அடித்து விவசாயமும் மலடாயிருச்சு, மனிதனும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மலடாயிட்டு போயிட்டுருக்கோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா வந்துருச்சு. நம்ம இருக்கிற ஊரில் திருநெல்வேலியில் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா. நான் திருநெல்வேலி மட்டும்தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி தமிழ்நாட்டில் எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எவ்வளவு ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்போது நம்மளுடைய ஆகாரம் சரியாக இருக்கணும். ஆகாரம் எப்படி இருக்கணுமா, சரியாக இருக்க வேண்டும். அப்போ ஆகாரம் சரியாக இருந்தால்தான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய வாழ்வு சரியாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும், சரியாக இருக்கும். வாழ்க்கை சரியாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், அடுத்த லெவலுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், போக முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயந்தான். மழை பெய்யணுன்னா மரம் நட வேண்டும். நீங்கள் சரியான ஒரு செடியை வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த தாய்மரத்தை பார்த்து என்ன செய்யுங்க, செடியை வாங்குங்க. எந்த செடியாக இருந்தாலும் சரி, தாய்மரத்தை பார்த்து என்ன செய்யுங்க, செடி வாங்குங்க. அதே மாதிரி மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆகாரம் அதிகமாக நம்ம வெளியே சாப்பிடும் பொழுது வியாதி அதிகரிக்குது. அதனால் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகரிக்குது. நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் நினைச்சிடறோம், நம்ம சம்பாத்தியம் பண்ணி சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நினைச்சிடறோம், கொடுக்குற நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். ஸோ கருத்து என்ன அப்படின்னா, விவசாயம் பண்ணுங்கள்.
தொட்டியில் காய்கறி போடுங்க, சொந்த காய்கறியை சாப்பிடுங்க, பியூராக சாப்பிடுங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த பியூரிட்டிலாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை. ஒரு நபர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அவர் சொல்கிறாரு, சார் இது வந்து கடைசியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார், அதனால் அந்த உலகம் இப்படி தான் சார் இருக்கும் அப்படின்றார். அது அப்படி கிடையாது. கடைசியில் வாழ்கிறோம், எல்லாம் ஓகே தான், கரெக்ட். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அது உண்மை தான், கரெக்டு தான். ஏன்னா ஆகாரத்தினால வந்தது தான். அந்த ஆகாரத்தையும் நான் சரியாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு மன சோர்வோடையும் மன வேதனையோடையும் தான் இந்த பதிவை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா மழை கிடையாதுங்க, நம்ம ஊரில் மழை இல்லை, சுத்தமாக இல்லை. மழை இல்லாமல் போனதுக்கு காரணம் நம்ம தானே தவிர வேறு யாரையும் நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது, வேறு யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது. நான் ஒரு தனி மனிதன் நினச்சி நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 100 செடி 200 செடி வைக்கிறேன்னா நான் ஹாப்பி. அதனால தான் வெயிலில் நின்று மழையில் நின்று நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? காற்று, மழை, வெயில், சவதி, புழுதி எதையுமே பார்க்குறதில்ல, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த வேர்வை தான் என்ன செய்யணுமா நம்மளை, அந்த வேர்வை தான் நம்மளுடைய உடம்பை சுத்திகரிக்கும். அந்த மனநிலை தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். எப்போ நம்ம வந்து விவசாயம் பண்ணி நம்மளே சாப்பாடு சாப்பிடும் பொழுது, விவசாயம் பண்ணி சாப்பிடும் பொழுது என்ன செய்யும், அந்த மனம் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். கடைசியாக என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. விவசாயத்தை வந்து சீப்பாக நினைக்காதீங்க. விவசாயம் பண்ணுறவங்க அப்படி ரொம்ப சீப்பாக நினைக்காதீங்க. விவசாயம் தான் நம்மளுடைய நாட்டினுடைய முதுகெலும்பு. விவசாயம் மட்டுமே நம்மளுடைய நாட்டினுடைய முதுகெலும்பு. ஸோ நினச்சி விவசாயத்தை பாதுகாப்போம், விவசாயம் நல்லா பண்ணுவோம். விவசாயம் பண்ணவே இஷ்டம் இல்லை இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், அட்லீஸ்ட் தொட்டிலையாவது காய்கறியை வச்சு என்ன செய்யுங்க, ஒரு 10-20 தொட்டி வாங்கிக்காங்க. ஒரு 500-1000 ரூபா தான் செலவழியும், ஒரு 500-1000 ரூபா தான் செலவழியும். தொட்டியை வாங்கி விதையை போட்டு அதுலேருந்து வர்ற காய்கறியை நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. நம்ம என்ன செய்வோம், நம்ம நாட்டுக்கு உண்மையாக இருப்போம், நமக்கு உண்மையாக இருப்போம், நம்ம பிள்ளைகளுக்கு உண்மையாக இருப்போம், கரெக்டாக இருப்போம். ஏன்னா விவசாயம் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் என்ன செய்யும், பாதிக்காமல் கொண்டுட்டு போகும். நம்ம விவசாயம் பண்ணலைன்னா அடுத்த ஜென்ரேஷன் பாதிக்கப்படும். அதனால் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம வாழ்வாதாரத்தை நிச்சயம் மேம்படுத்துவோம். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு என்ன ஐடியா வேணுனாலும் நினச்சிங்க, இயற்கை நர்சரிக்கு வாங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும். சரியா? அதனால் நாங்கள் எல்லாம் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் கிடையாது. எங்ககிட்டையும் சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். மிஸ்டேக்ஸ் வில் பி தேர் இன் எவ்ரி பிளேசஸ். நம்ம எல்லாத்தையும் என்ன செய்வோன்னா, ஒரு விஷயம் தப்பு பண்ணுவோம், அடுத்து அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் நம்ம அந்த விவசாயத்துலேயுமே. ஸோ அதனால் விவசாயம் எல்லோரும் சேர்ந்துருந்து பண்ணுவோம். உங்களுக்கு விவசாயத்துக்கு உண்டான என்ன கேள்விகள் இருந்தாலும் நினச்சிங்க, இயற்கை நர்சரியில் கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு நாங்கள் தெளிவாகவும் கரெக்டாகவும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.